விவேக் சாருக்கு என்னன்னா, அ தனக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்கிறாரு. அவரு வடிவேல் சாருக்கு ஒரு குரூப் மாரி, அவருக்கு ஒரு குரூப் இருக்கு. நீங்க இந்த சண்டை போட்டதுங்கிறது என்னுடைய வலிகள் எனக்கு மட்டும் தாங்க தெரியும். ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்போது, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தெரியுமா? எத்தன தடவ ஃபாலோ பண்ணி, எத்தன மாசம் காத்திருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புரியுது. அந்த டயலாக்க இவன் பேசினா நல்லாருக்கும், இவன் பேசினா நல்லாருக்கும், இவன் பேசினா நல்லாருக்கும்னா, நமக்கு அந்த வலிகள்ல கோவம் வரதானே செய்யும். புரியுது. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா அழுது, கதறி, ம். அதுக்கப்புறமா வெங்கடேஷ் சார் கூப்பிட்டு, ம். லைக் அவன சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அவன் சாப்பிடல நான் அன்னைக்கு. அப்புறமா ஒரு டயலாக் ஒரு டயலாக் குடுத்தாங்க. அது எனக்கு படத்துக்காக வேண்டி இல்ல. என்ன ஆறுதல் படுத்துறதுக்காக வேண்டி ஒரு ஷாட் வச்சாங்க. மனுஷன வச்சு தானே படம் எடுக்குறாங்க. அனிமல்ஸ் மாரி படம் எடுத்தாங்கன்னா, நம்ம எ குரங்கு மாரிலாம் நம்ம இல்ல, ஒட்டகம் மாரிலாம் இல்லன்னு சொல்லலாம். மனுஷன் தான். ஒரு பக்கம் வந்து வடிவேல் சார் வந்து எல்லாருமே வந்து திட்டிட்டு இருக்காங்க. நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் விவேக் சாருக்கு நெறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவர்கிட்ட ஒரு இடத்துல சண்டை போட்டது எதனால அது நடந்துச்சு? சரி, விவேக் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆனா விவேக் சாருக்கு என்னன்னா, அ தனக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்கிறாரு. அவரு வடிவேல் சாருக்கு ஒரு குரூப் மாரி, அவருக்கு ஒரு குரூப் இருக்கு. நீங்க இந்த சண்டை போட்டதுங்கிறது என்னுடைய வலிகள் எனக்கு மட்டும் தாங்க தெரியும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு காமெடியா தெரியும். ஓகே. சினிமாவை நம்பி இங்க வந்துட்டு இன்னைக்கு எனக்கு 63 வயசாச்சு. எத்தனை எப்போ நான் உயிர் போகும்லாம் தெரியல. நம்ம நினைச்ச கனவு நடக்க முடியாம போயிடுமேன்னு தெரியும். அந்த வலிகள், ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தெரியுமா? எத்தனை தடவை ஃபாலோ பண்ணி, எத்தனை மாசம் காத்திருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புரியுதுண்ணா. ஒரு டயலாக் வரும்போது, ஒரு டைரக்டர் எனக்கு ஒரு டயலாக்க சொல்லிக் கொடுக்கும்போது, அந்த டயலாக்க இவன் பேசினா நல்லா இருக்கும், இவன் பேசினா நல்லா இருக்கும், இவன் பேசினா நல்லா இருக்கும்னா, நமக்கு அந்த வலிகள்ல கோவம் வரதானே செய்யும். புரியுது, புரியுது. ஒரு 5 நாள் வெயிட் பண்ணேன். 5 நாளும் எனக்கு டயலாக் வரல. ஓகே. இப்போ விவேக் சார் போறாரு அந்த ஷூட்டிங்ல. அப்போ ஒரு சின்ன என்னன்னு ஒரு டயலாக். ஓகே. அது எனக்கு கொடுத்தாங்க. இது எங்கேயும் பேச சொல்லிடுங்க சார்ன்னு சொல்லிட்டு அழுதேன். ஓன்னு அழுதேன். அழுத உடனே எல்லாரும் சமாதானப்படுத்தி அவரை சாப்பிட சொல்லுங்கன்னாங்க. சாப்பிடல. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அழுது, கதறி, அதுக்கப்புறமா வெங்கடேஷ் சார் கூப்பிட்டு, லைக் அவனை சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அவன் சாப்பிடல நான் அன்னைக்கு. அப்புறமா ஒரு டயலாக் கொடுத்தாங்க. அது எனக்கு படத்துக்காக வேண்டி இல்லை. என்ன ஆறுதல் படுத்துறதுக்காக வேண்டி ஒரு ஷாட் வச்சாங்க. ஓகே. அந்த தப்பு பண்ணுறேனான்னு பார்க்குறதுக்கு நான் அடிச்சு விட்டேன். படம் பார்க்கும்போது அது கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்திருந்தாங்க. சரி. அதில் தான் நான் மனஸ்தாபத்தில் இதுதான் நடந்தது. டைரக்டர் கோச்சிட்டு போயிட்டாரு. ஓகே. இவர் சுந்தர் சி சார்கிட்ட போய் சொல்றாரு. சுந்தர் சி சார் என்கிட்ட சொன்னாரு, கவுண்டமணி சார் எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருப்பாரு விவேக் சார், அதே மாதிரி தான்ங்கிற மாதிரி இருந்தாரு. நான் சொன்னேன், டார்ச்சர் பண்ணாருன்னா அவரை தான் இவர் டார்ச்சர் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுல்ல, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சுந்தர் சி சார்கிட்ட சொன்னேன். அதுக்காக அப்படியே போயிடுச்சு. இதுதான் நடந்த சண்டை. அதுக்கப்புறமா என்ன பல தடவை விவேக் சார் என்ன பேசியிருக்கிறாரு. நான் ஒரு ஜிம்முக்கு போவேன். அங்க உடம்பெல்லாம் கொஞ்சம் அழகுபடுத்தலான்ட்டு போவேன். நான் அப்பப்போ என்ன அழகுபடுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் ஆசைப்படுவேன். சூப்பர் சூப்பர். அங்க போயிருக்கும் போது ஒரு நாளைக்கு பார்த்தா விவேக் சார் வராரு. ரஜு அப்படின்னாரு. சார் வணக்கம் சார், இங்கதான் வரீங்களா? ஒரு வருஷத்துக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அவர் இல்லைனாலும் நீங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னாரு. ஆமாம் சார். அந்த மாதிரி அதுக்கப்புறம் பேசிக்கிட்டோம். அவருடைய சாவு கூட போயிட்டு அதிகமாக எழுதுது நான் தான். இப்போ நிறைய பேர் இந்த குணச்சித்திரம் அது மாதிரி பர்டிகுலர் கேரக்டரில் ஹிட் ஆயிட்டாங்க சார். அந்த மாதிரி உங்களுக்கு சரியான உண்மையிலே கேரக்டர் அமையலையா, மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கிற மாதிரி அப்படின்ட்டு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா? அதாவது அடுத்த படங்கள் தொடர்ந்து கூப்பிடுற மாதிரி நிறைய வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கலையா? சரி, நான் மனுஷன் தானே, மனுஷன் வச்சு தானே படம் எடுக்கிறாங்க. அனிமல்ஸ் மாதிரி படம் எடுத்தாங்கன்னா நம்ம குரங்கு மாதிரிலாம் நம்ம இல்லை, ஒட்டகம் மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லலாம். மனுஷன் தான். எல்லா கேரக்டரும் கிட்டத்தட்ட நான் பண்ணியிருக்கேன். இவர் பாக்கியராஜ் சாருடைய பாரிஜாதத்தில் நான் என்ன டாக்டர் ஆக்கி இங்கிலீஷ்லாம் பேச வச்சாரு. புரியுதா? மணித்தரன் சார் கடல் படத்தில் நல்ல மீன்காரன், குணத்தை உள்ள வச்சுக்கிட்டு சட்டிகளி மேலே போயிட்டா சட்டிகளி கால் மட்டும் உள்ள போகுதா போகிறது, அந்த மாதிரி பொன்வண்ணன் சார்கிட்ட பேசுவேன். எல்லா தர மேக்சிமம் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன். நீங்க ட்ரிபிள் ஆக்டிங்லாம் நடிச்சிருந்தேன் ஒரு படத்துல. ரமேஷ் ரவீந்தர் இருக்கார்ல, சதியில் இல்லாவதில கமலஹாசன் சார் கூட எல்லாம் பண்ணியிருப்பாரு. அவர் ஹீரோ. டெல்லி கணேஷ் சாருடைய வீட்டு வேலைக்காரனுக்கு ஒரு அப்பா, வேலைக்காரனுக்கு ஒரு தங்கச்சி,
இந்த 3 கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன். சூப்பர். படம் ரிலீஸ் இன்னைக்கும் நீங்க நதியோர கீதங்கள்னு கூகுளில் அடிச்சீங்கன்னா படம் பாட்டுக்கிட்டுலாம் வரும், படம் மட்டும் வராது. ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் சண்டை. ஓகே. பஞ்சம வேதான்னு கன்னடத்தில் வந்த படத்தில் துத்தூரின்னு ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன். அந்த படத்துக்கு தான் அவருக்கு தான் ஒரு அப்பா தங்கச்சிலாம். படம் ரிலீஸ் ஆகலை. ப்ரொடியூசருக்கு டைரக்டர் சண்டை கிழிச்சு போட்டாங்க படத்தையே, ஃபிலிமை. ஓ. நம்ம நேரஞ்சலில் என்ன பண்ணுறது, எல்லா கேரக்டரும் நான் பண்ணியிருக்கேன். எல்லா கேரக்டரும் மேக்ஸிமம் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். பேங்க் மேனேஜர் மாதிரி இவர் சும்புதேவன் கொடுத்தாரு, எல்லா மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன். அதனால அந்த யோகம் தான், யோகம் தான். சினிமாங்கிறது அதிர்ஷ்டம்ங்கிறது தான். ஓகே ஓகே. திறமைங்கிறது என்னை விடையும் திறமையானவங்க எவ்வளோ பேர் இல்லையா? நான் சின்ன குழந்தைங்க திறமையை அவ்வளவு அழகாக நடிக்குதுங்க. சின்ன குழந்தைங்க எங்கேருந்து கற்றுட்டு வந்ததுங்க? யோகம் ஒரு அதிர்ஷ்டம் தான். உழைப்பு கிழைப்பு அதெல்லாம் சும்மா போச்சு. உழைக்காதவங்க இன்னைக்கு எத்தனை நடிகர்கள் தெரு தெருவா சுற்றிக்கிட்டு இருக்கிறான், எவ்வளவு அவன் அதுக்காக வேண்டி மெனக்கிடுறான். எல்லாம் ஒன்று நடிச்சு சைன் பண்ண முடியுதா? கரெக்ட். அதிர்ஷ்டம் தான்.